ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம வசந்த் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. இவனுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் இவன் வேற பக்குவமாக வேறு இவங்க பொண்ணை நம்ம எதுவாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேறு டைம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வானத்தை இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாண்டி இருந்துட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம ஃபோன் எடுத்தால் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆகும். அதனால் நம்ம அமைதியே இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம வானத்தை இருந்துட்டு சேரனுக்கு கால் பண்ணி, அண்ணன் பாண்டிக்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பாண்டி இருந்துட்டு ஏன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வனத்தி, ஏன் பாண்டி என் கூட பேசக்கூட உனக்கு பிடிக்கவே இல்லையா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உன் மேலே ஆசைப்பட்டதே தப்பா? நீங்கள் இன்றைக்கி மறுபடி பொண்ணு கேட்குறேன்னு சொன்னதுனால நான் எவ்வளோ சந்தோஷமாக மேக்கப்லாம் போட்டுன்னு தெரியுமா? ஆனால் கடைசியில் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். நான் தான் சொன்னல உங்கள் அண்ணி அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ரூம் இருக்காது. அதனால் அவங்க அந்த வீட்டை ஹாஸ்டல் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருந்தான்னு நான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வசந்த் இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டி பையன்தான். அந்த பாண்டி பையனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை அடிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.